ஹாய் ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டிஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இது தாங்க பார்க்க போகிறோம். இது என்னதுன்னு கேட்குறீங்களா? இது என்னதுன்னு உங்கள் எல்லாத்தையும் கெஸ் பண்ண சொல்லி நான் நேற்று வீடியோ போட்டிருந்தேன். யார் யாரெல்லாம் கரெக்டாக கெஸ் பண்ணீங்க? கெஸ் பண்ணாதவங்களுக்கு நானே சொல்லிடுறேன். இது வந்து ஒரு பொட்டேட்டோ ஃப்ரைங்க. கரெக்டாக கண்டுபிடிச்சவங்களாம் ஒரு லைக்கையும் கமெண்ட்டில் ஒரு ஹார்ட்டையும் போட்டு போயிருங்க. யூஸ்வலான பொட்டேட்டோ ஃப்ரை சாப்பிட்டு அழுத்து போனவங்களுக்கு இது ஒரு வித்தியாசமான பொட்டேட்டோ ஃப்ரை. ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம், ஆனால் இது ஒரு டேஸ்ட் வேறு லெவலுங்க. இன்னும் அதுக்கு பேசிகிட்டே இருக்க வீட்டுக்குள்ளே போகலாமே நினைக்கிறீங்களா? போகலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இதுக்கு ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதை வந்து பேனோட எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து பேனோட எல்லா பக்கமும் எண்ணெய் வந்து ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் வந்து கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் அதில் நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த உருளைக்கிழங்கு வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு இந்த அளவுக்கு மெல்லிஸாக இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு அது சுருங்கி ஒரு மாதிரி கிறிஸ்பியாகவே ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நான் வந்து இது ஸ்லைசரில் போட்டு எடுத்துட்டேன். உங்கள்கிட்ட ஸ்லைசர் இல்லைன்னா நீங்கள் வந்து வாழைக்காய் சீவதில் ரொம்ப தின்னாக வந்து சீவி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உருளைக்கிழங்கு பேனோட எல்லா பக்கத்துலேயும் படுற மாதிரி அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா தான் எல்லா உருளைக்கிழங்கும் வந்துட்டு நல்லா வேகும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஃப்ரை ஆகிட்டோம். அதுக்கப்புறமா அதை வந்து லைட்டாக வந்துட்டு திருப்பி விடலாம். அடியில் இருக்கிறது மேலேயும் மேலே இருக்கிறது உள்ளேயும் அந்த மாதிரி லைட்டாக வந்து அப்படியே பரட்டி விடுங்க. இன்றைக்கி என் வாய்ஸ் கொஞ்சம் சரியில்லை. எனக்கு வந்து த்ரோட் பெயின் அண்ட் கோல்டு இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடிக்கடி இதை சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எனக்கு அடிக்கடி இந்த மாதிரி தாங்க சளி பிடிச்சிரும். என்ன மாதிரி யாராக இருந்தால் கமெண்டில் ஒரு ஹாய் சொல்லுங்கள். நான் பேக் டு சமையல். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா திருப்பி விட்டுடலாம். இதில் இருக்க எல்லா உருளைக்கிழங்குலையும் வந்துட்டு நல்லா வந்து எண்ணெய் பண்ணோம். அந்த மாதிரி இதை வந்து நல்லா திருப்பி விட்டுருங்க. எல்லாத்தையும் திருப்பினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துலாம். நான் இங்கே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துறேன். உப்பு சேர்த்துட்டு அதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. அது எல்லா பொட்டேட்டோலையும் நல்லா வந்து ஸ்ப்ரெட் ஆகணும். அதனால் இதை நல்லா கலந்து விட்டுருங்க. மேலாவை மட்டும் கலந்து விடாமல் அடியில் இருக்கிறது மேலேயும் மேலே இருக்கிறது அடியிலையும் போட்டு நல்லா பரட்டி எடுங்க. அப்போ தான் வந்து உப்பு நல்லா மிக்ஸ் ஆகும். அடுத்ததான் இதில் வந்துட்டு நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துறேன். நான் வந்து கலருக்காக காஷ்மீரி ரெட் சில்லி போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட நார்மல் மிளகாய் தூள் இருந்தால் அதை கூட போட்டுக்கலாம். சில்லி பவுடர் வந்து உங்கள் காரத்துக்கு எப்போ நீங்கள் கூடவோ குறைச்சோ போட்டுக்கோங்க. இந்த மிளகாய்த்தூள் வந்துட்டு எல்லா ஸ்லைசஸ்லேயும் நல்லா பரமே நம்ம வந்து நல்லா பரட்டி விடணும். நம்ம வந்து நல்லா பரட்டி விடலைன்னா இதில் ஒரு இதில் அதிகமாகவும் ஒரு இதில் கம்மியாகவும் இருக்கும். ஸோ இதை வந்து நல்லா பரட்டி விட்டுருங்க. இது இப்படியே நல்லா பேனில் வந்து நல்லா பரவலாக பரப்பி விட்டு நல்லா வந்து ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. 2 நிமிஷம் கழித்து அதை வந்து திருப்பி போடுங்க. பாருங்கள், பின்னாடி சைட்லாம் வந்துட்டு அப்படி லைட்டாக மொறுமொறுன்னு ஆயிருக்கு. இந்த டிஷ்க்கு வந்து டேஸ்ட் கொடுக்குறதே இந்த கிறிஸ்பினஸ் தாங்க. நம்ம திருப்பி போடும்போது இதை வந்து உடையாமல் பார்த்துக்கணும். இது இப்படியே வந்துட்டு 2 சைடும் நல்லா வந்து திருப்பி போட்டுடுங்க. அது வந்து நல்லா கிறிஸ்பியாகிற வரலும். ஆனால் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, இல்லைன்னா இது கருகிடும். இது வந்து லைட்டாக கோல்டன் ப்ரௌன் தான் ஆகணும். இது வந்து பிளாக் ஆகக்கூடாது, அதையும் பார்த்துக்கோங்க. பிளாக் ஆயிடுச்சுன்னா வந்து அது கருகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் இருந்தால் தான் அது வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இது இந்த மாதிரி ப்ரௌன் ஆகிற வரலும் இதை வந்து நல்லா திருப்பி திருப்பி போட்டு நம்ம எடுத்துகிட்டே இருக்கணும். இன்றைக்கி என் வாய்ஸ் கொஞ்சம் சரியில்லை, த்ரோட் பெயின், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்குன்னு ரொம்ப மொறுமொறுன்னு சிப்ஸ் மாதிரியே ஆகிடக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக மொறுமொறுன்னு இருக்கும். அப்போ தான் அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். அவ்வளோதாங்க, நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வெறும் பொட்டேட்டோ, உப்பு, மிளகு இதை வச்சு நம்ம வந்து ஒரு சூப்பரான டிஷ் வந்து ரெடி பண்ணியாச்சு. இது வந்து எல்லா வெரைட்டி ரைஸோடையும் சூப்பரான சைட் டிஷ்ஷாக வந்து இருக்கும். நான் இதை வந்து புதினா சாதத்துக்கு வந்து செஞ்சுருந்தேன். இது ரெண்டோட காம்பினேஷன் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். புதினா சாதத்தோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க. டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த டிஷ்ஷோட பொட்டேட்டோ ஃப்ரை வச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் இதை செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.